ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஸ்டூஃபாஃபல் சாப்பிடுவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ தான். நிறைய பேர் வந்து ஸ்டூஃபாஃபல்ஸ் வாங்கிடுவாங்க. நெதர்லாந்து நாங்கள் போகிறோம், எங்களுக்கு வந்து ஸ்டூஃபாஃபல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. பட் அவங்களுக்கு எப்படி அதை சாப்பிடணும்னு தெரியாது. நிறைய பேர் இந்த பேக்கெட்டை அப்படியே உடச்சி இதுக்குள்ளே இருக்க பிஸ்கெட்டை அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க. பட் அது சரியான முறை இல்லை. அதை வந்து எப்படி சாப்பிடணும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூஃபாஃபல்ஸ், இதுதான் ஸ்டூஃபாஃபல்ஸ். இது நெதர்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதுக்குள்ளே வந்து ஒரு கேரமல் இருக்கும். இது வேஃபல்லால் செஞ்ச ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, இது உடையாமல் வந்து நம்ம எடுக்கணும் உள்ளேருந்து. ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இது எதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உடையாமல் எடுத்துகிட்டு பக்கத்தில் சூடான ஒரு கப்பில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டூஃபாஃபல் இப்படி வச்சிடணும். ஓகே, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ளே நம்ம வந்து கேரமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூஃபாஃபல்லையும் ஓரளவுக்கு அந்த சென்டரில் வந்து ஒரு சின்ன கேப்போ இல்லை ஹோலோ இருக்கும். அது எதுக்காகன்னா, உள்ளே வந்து கேரமல் இருக்கும். இந்த சூடான தண்ணி மேலே அது வைக்கும்போது அந்த ஹீட், அந்த ஸ்டீம் வந்து அதில் பட்டு அந்த கேரமெல்லை மெல்ட் பண்ணும். அதுக்குன்னு அப்படியே உடஞ்சி விழுந்துடாது, கேரமெல்லை மெல்ட் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்டூஃபாஃபல், அந்த கேரமெல்லோட டேஸ்ட் வந்து நமக்கு ரியலாக புரியும். அந்த அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்டீம் அது மேலே வச்சு அதை மெல்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃபீல் இருக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூஃபாஃபல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.